நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. பழைய வெள்ளி பட்டு ஜரிகை சேலைகளை நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்ளும் நிறுவனம் ஸ்ரீதேவி ட்ரேடர்ஸ், காரைக்குடி. 60 வருடங்களுக்கும் மேலாக செயல்படும் நம்பிக்கையான நிறுவனம். போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டிற்கே வந்து வாங்கிக் கொள்வோம். தொடர்பு கொள்ள 9840808258. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீறு. சிவம் திருநீறு அணிவீர், சிந்தை குளிர்வீர், ஆரோக்கியம் காப்பீர். அருசோ என்று அன்பாக அழைக்கப்படும் அரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் 100 புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர். ஆன்மீகத்தில் ராமர் பட்டாபிஷேகத்தையும் கந்த புராணத்தை பற்றியும் 1000 மேடைகளுக்கு மேல் சொற்பொழிவாற்றி வருபவர். நகரத்தார்களில் முதல் மனிதராக ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு நடைபயணமாக சென்று வந்தவர். காசி ஸ்ரீ கையிலை மணி, நாடறிந்த பேச்சாளர், முத்தமிழ் பேரறிஞர், கவிஞர் கோ பொற்கிளி கவிஞர் அருசோ ஐயா அவர்கள் செட்டிநாடு டிவிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணல். இந்த நேர்காணலில் அருசோ ஐயா அவர்களின் இளமை காலம், வள்ளல் அழகப்பருடனான அனுபவங்கள், காசி நடைபயணத்தில் ரிவா காடுகளிலும் பூலாந்தேவி கோலோச்சிய சம்பல் பள்ளத்தாக்குகளிலும் அவர் சந்தித்த மெய்சிலிர்க்கும் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இது நேர்காணலின் முதல் பகுதி. 2ஆம் பகுதி அடுத்து பதிவேற்றம் செய்யப்படும். அந்த காலத்தில் இந்தியாவில் சிமெண்ட் இல்லை, ஒரு தொழிலும் கிடையாது. ஆணிகள் செய்வோம், கோணிகள் செய்வோம். ஒரு கோணி சாக்கு கூட கிடையாது, ஆணி கூட கிடையாது இந்தியாவில். அதுக்கு முன்னால் நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா வீட்டிலலாம் அப்படி பலகைகளை கோர்த்து தான், உத்தரங்களை கோர்த்து தான் ஜாயின் பண்ணுவாங்க, ஆணி அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆணி வந்துச்சு பிரிட்டன்லேருந்து. எங்கே இருந்தது? லண்டன்லேருந்து. சிமெண்டே லண்டன்லேருந்து வந்துச்சு. அப்போலாம் இங்கே சாந்து அரைச்சி தான் வீடு கட்டோம். நம்ம வீடுகள்லாம் சாந்து அரைச்சி கட்டின வீடு. இப்போ லண்டன்லேருந்து வருமா சிமெண்ட்டு, அங்கேருந்து கப்பலில் ஏற்றி, அது கப்பலில் 15-20 நாள் பிரயாணம் பண்ணி மெட்ராஸுக்கு வந்து, மெட்ராஸ்லேருந்து ரயிலில் ஏற்றி, அது அறந்தாங்கிக்கு வந்து, அறந்தாங்கி வரைக்கும் ரயில். இப்போ அறந்தாங்கியிலேருந்து வண்டியில், பாறை வண்டியில் ஏற்றி கண்டனூரில் பள்ளிக்கூடம் கட்டுற இடத்துல கொண்டு வந்து இந்த சிமெண்ட் மூடையை போட்டுவானா. என்ன விலை தெரியுமா? ஒரு மூட்டை 1 ரூபாயா. கருமூர்த்தி ஆராய்ஞ்சிட்டார். அவர் பெரிய கலைவள்ளல், அவர் நிறைய கட்டடம் கட்டியிருக்காரு. ஆனாலும் இந்த கண்டனூர் பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே சாராட்சி கலாசாலை தெற்கூரில் கட்டினார். ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். அப்போ நான் அங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ரொம்ப கஷ்டம். எங்கள் தாயாருக்கு, அவங்க தாயாருக்கு அவங்க தாயார் வீட்டு பங்காளி ஏனத்தான் நாட்டை போவேன். அவங்க மடியை திறந்து 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுப்பா. சரி, நான் கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்குமே, இந்தாப்பா எங்களுக்கு. எங்கள் வீட்டில் 6-7 பேர் 4 மாதம் அந்த 100 ரூபாயில் வச்சு சாப்பிடுவோம். அழகப்பா காலேஜில் படித்தேன், பிஏ படித்தேன். பிஏயில் அப்போ ஒரே யூனிவர்சிட்டி தான் பிஏ தமிழ்நாட்டிலேயே. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் நான் தான் நம்பர் 1 பாஸ் ஆனேன். யூனிவர்சிட்டிக்கே நம்பர் 1 பிஏயில். தமிழில் முதல் நம்பர். எனக்கு ஜியு போப் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அழகப்பட்டியார் அப்போ உயிரோடு இருந்தார். அழகப்பட்டியார் நான் வாழ்த்தினார். அப்போ சொன்னார், நான் அவர் 2 முறை சந்திச்சிருக்கேன். அழகப்பட்டியார் அவர் கிடக்கிறாரு வேப்பேரி பங்களாவில் மெட்ராஸில் படுத்து கிடக்கிறாரு. ரொம்ப முடியாமல் கிடக்கிறாரு. போகிற காலம். அவர் சும்மா ஒரு துணி தான் போட்டிருக்கு. அவரை இப்படி தோண்ட போட்டு நம்ம கையெடுத்து கும்பிட்டேன். அவரும் கையெடுத்து கும்பிட்டார். கை பாதிக்கு மேலே வரல. அதான் நான் இந்த பூமியை பற்றி சொல்லும்போது, இது நம்ம தாய் பூமி. எப்படி அமிர்தசரஸ் சீக்கியர்களுக்கு புனிதமோ, மெக்கா எப்படி இஸ்லாமியர்களுக்கு புனிதமோ, இந்துக்களுக்கு எப்படி காசி விஸ்வநாதர் கோயில் முக்கியமோ, அது மாதிரி நமக்கு நகரத்தார்களுக்கு இந்த காவிரி பொங்கல் முக்கியம். சில பேர் கண்ணை பார்த்தா ஈர்த்துரும். அதான் கண்ணன். கண்ணன் படத்தை பாருங்கள், இந்த கண்ணு தான் முக்கியம். கண்ணன்னா கண்ணை பார்த்தாலே ஈர்த்துறேன். ராமன்னு சொன்னால் பேரை சொன்னாலே ஈர்ப்பு வரும். ஆனால் அந்த ராமன்கிற பேருக்கு ஈர்ப்புன்னு அர்த்தம். ராமன்னா ஈர்ப்பவன். அது பேர் ராசி, அவனுக்கு கண் ராசி. இப்போ எனக்கெல்லாம் நாக்கு ராசி. எனக்கு கல்யாணமாகி 62-63 வருஷம் ஆச்சு. என்னுடைய பேச்சுக்கும், என்னுடைய கவிதைக்கும், என்னுடைய புஸ்தகத்துக்கும் தமிழக அரசு
அவ்வளவு முதலமைச்சர்களும் பரிசு கொடுத்துருக்காங்க. சரி. காமராஜ், பக்தவச்சலம், அப்புறம் கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் விஎன் ஜானகி, அவ்வளோ பேரும் பரிசு கொடுத்துருக்குறா. அதனால் என்னுடைய புஸ்தகங்கள் வரா 100 புஸ்தகம் எழுதியிருக்கேன். ஒரு செட்டு வாங்கினா 5000 ரூபா வரும். நான் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தேன். முதல் முறையாக தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு 13 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் சாமான்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் பாதையெல்லாம் நடந்து போய் அங்கங்கே 2 நாளைக்கு ஒருக்கா சமையல் பண்ணி கஞ்சியாக குடிச்சிக்கிட்டு போனோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக போய் காசிக்கு போனோம். 4 மாதம் ஆச்சு நடந்து போகிறதுக்கு. அங்கே தான் அப்போ தான் அந்த பூலாந்தேவியெல்லாம் இருந்த காலம். பூலாந்தேவியை பற்றி கேட்டேன். அவள் குதிரையில் ஏறி குதிரை பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குமா, அவள் 2 கைனாலும் துப்பாக்கினாலும் சொல்லுவாளாம். இங்கே கொள்ள கூட்டமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியும்னாரு. அது சரி. அங்கே புலி இருக்குது, ஜாக்கிரதையாக போங்கனாரு. புலியினோடனே என்னோட வந்தவனுக்குலாம் ரொம்ப பயமாக போச்சு, என்னடா புலிங்கிறாருன்னு. அதுக்கு நேர எய்த்தாப்பில் ஜெயில். அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு 4 பேர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், திருடங்க. அந்த கம்பி வழியாக எங்களை பார்க்குறான். இவங்களாம் 2 ரூபா கொடுத்தோடனே அவன் அங்கேருந்து ஒருத்தன் என்னை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு 2 ரூபாயை நீட்டி வாங்கிக்கங்கிறான். நம்ம மக்களுக்கு ராமேஸ்வரத்தினுடைய பெருமை தெரியல. அங்கே தான் சொல்லுவாங்க, ராம் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம். என்ன பக்திங்க. அந்த ஓட்டு தாங்க இப்போ மோடிக்கு விழுந்திருக்கு. அந்த ஓட்டு தான் மோடிக்கு விழுந்திருக்கு. இங்கே இருக்க உட்காந்துக்கிட்டு அவர் ஜெயிக்க மாட்டார் அதுன்னு ஆள் கொண்டு சொல்லியிருந்தேன். நான் அப்பவே சொல்லிட்டேன், போன எலெக்ஷன்லேயே சொன்னேன் அவர் ஜெயிப்பார்னு சொன்னேன். போன எலெக்ஷன்லேயே சொன்னேன். உங்களுக்கு தெரியாது, அவர் ராம் ராம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பூரா 50 பேர் ராம் ராம்ங்கிறேன், இங்கே இருக்க ராமர் இல்லைன்னு இருக்கேன். தமிழ்நாட்டை பற்றி அவனுக்கு ஒன்றும் கவலையே இல்லைங்க. செட்டிநாடு தொலைக்காட்சியை பொறுத்தவரை தமிழ் கடல் என்ற ஒரு பகுதி ஒளிபரப்பாகி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தமிழ் கடல் பகுதியில் நமது தமிழுக்கு தொண்டாற்றிய நகரத்தார்கள் வரிசையில் இன்று நாம் ஒரு மிக முக்கிய ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். அருசோ என்று எல்லோராலும் மிக அன்பாக அழைக்கப்படுகின்ற அரு சோமசுந்தரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த தமிழ் ஆர்வம், நீங்கள் பேசாத மேடைகள், ஆன்மீக மேடைகள் கிடையாது, நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய செய்கிறீங்க. இந்த தமிழ் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? நான் பிறந்தது புதுவேல், பிள்ளை போனது தேவகோட்டை, படித்ததெல்லாம் கண்ணனூர் பள்ளிக்கூடம், சரிங்க. அப்புறம் அழகப்பா கல்லூரி காரைக்குடி. அதனால் அந்த செட்டிநாட்டுடைய முக்கியமான பகுதிகளில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. புதுவேல் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தது சரஸ்வதி வித்யாசாலைன்னு ஒரு பள்ளிக்கூடம். அதான் எனக்கு தமிழை சொல்லிக் கொடுத்த பள்ளிக்கூடம். சரி. அங்கே நான் 5வது வரைக்கும் படித்தேன், 4வது வரைக்கும் படித்தேன், 5வதுக்கு கண்ணன் வந்தேன். அங்கே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறத முதல் பரிசு பெறுவேன். அப்போவே இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு பேசுகிறதுக்கு பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்போவே நான் பேசி பரிசு பெறுவேன். கற்று எழுதுவேன், பாட்டு போட்டி, அப்புறம் நாடக போட்டி எல்லாம் கலந்துக்கிட்டு நாடகமெல்லாம் நடித்து அது ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வளரும் பயில் முளையிலே தெரியும், 5இல் விளையாது 50இல் விளையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் பூரணமான சத்தியமான வாக்கு. சின்ன பிள்ளையிலேயே நம்ம அதை பார்த்துடலாம், அந்த பயிற்சி கொடுக்கலாம். அப்படி நான் அந்த பயிற்சியை பெற்றேன். எனக்கு யாரும் பயிற்சி கொடுக்கல, சரி, ஆனால் அந்த பள்ளிக்கூடம் எனக்கு கொடுத்தது. சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தை கண்டுபிடிச்சது எப்படி? நீங்கள் நான் வந்து அங்கே நடிப்பேன், எனக்கு பெண் வேடமெல்லாம் போட்டு நடிக்க சொல்லுவாங்க. அப்படி நடிக்கிற போது எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க. நானாக பேசுவேன், கவிதையெல்லாம் நல்லா சொல்லுவேன் அழகா. அதனால் நீ நல்லா கவிதை எழுதப்பா, நீனே நாடகம் எழுத அப்படி. ஏன்னா 5 வயசுலேயே, சரி, அப்படியா 5ஆம் கிளாஸ் படிக்கிறது 10 வயசில் அப்படிலாம் உற்சாகம் ஊட்டினாங்க எல்லோரும், ஜனங்களெல்லாம். ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள், நல்ல பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராத தலைவர்களே கிடையாது. வஉசி வந்திருக்காருங்க. சரி. அப்போ அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னால் பிறந்தேன். 1936 நான் பிறந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஆமாம், 47 சுதந்திரம், 36 நான் பிறந்தது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு என்னுடைய 6வது வயசு, 5வது வயசு, 7வது வயசு, 8வது வயசு, 9வது வயசு, 42 அதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ்னால் 4ஆம் கிளாஸ்னால் அவ்வளோதானே வயசு. 5 வயசு 6 வயசுலாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அப்போவே வஉசி எல்லாம் வந்திருக்கிறாரு. காப்பி செதுப்புள்ள, திருவிக்க. அந்த காலத்தில் யாரெல்லாம் பெரிய புலவர்களோ, பண்டிதமணி அவங்கெல்லாம் வந்தாங்க. அங்கே அந்த காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் பேசுவாங்க. அந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு 25வது வெள்ளி விழா. இப்போ கேஎஸ் கிருஷ்ணன் டெல்லியிலேருந்து வந்தார். அப்போ அவர் தான் சர் சி வி ராமனுக்கு அசிஸ்டண்ட்டாக ராமன் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் பெங்களூரில் வச்சுருக்காரு. அதில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சா.
கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவருக்கு நோபல் பிரைஸ் ராமன் எஃபெக்ட்டுக்காக ராமனுக்கு கொடுத்தா. சரி சரி சரி. அதில் முழுக்க அவருக்கு உதவி செஞ்சவர் கேஎஸ் கிருஷ்ணன். அப்போ ராமன் எஃபெக்ட் நோபல் பிரைஸ் உனக்கு கொடுக்குறோம்னு சொல்லி வந்தது அவருக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்டாராம், ஏப்பா நீனும் நானும் தானே சேர்ந்து செஞ்சோம், இதை உம்பேரையும் இதை சேர்த்து விட்டுருவான்னு கேட்டாராம் சர்ச்சி. இப்போ கேட்பானே அவனாது எவ்வளோ பெரிய மனது அது. உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு இந்தியாவுக்கு முதல்ல கிடைக்க போகுது, உம்பேரையும் சேர்த்துருவான்னு கேட்டாராம். எனக்கு சொன்னாராம், இல்லை நீங்கள் எனக்கு குரு மாதிரி, உங்கள் பேர் மட்டும் போதும்னு சொன்னாராம் கேஎஸ் கிருஷ்ணன். அவருக்கு அசிஸ்டன்ட். அவர் சர்ஜி ராமன் மாதிரியே டர்பன் வச்சுருப்பார். அவரே எங்கள் வெளிப்படுத்தி கூட்டு வந்தா 25ஆவது வெள்ளி விழாவில். சரி. அவர் கையால் நான் புஸ்தகம் வாங்கினேன், பரிசு புஸ்தகம் அவர் கையால் வாங்கினேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அது. அப்படி சாமனா கணேசன் அந்த காலத்திலேயே வந்து எனக்கு பரிசு கொடுத்துருக்கிறாரு. சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அது நடந்தேன். அப்புறம் கண்ணனூர் ஸ்கூலுக்கு வந்தேன். கண்ணனூரில் வீணத்தான வீரபிஷ்டார்னு அப்போ தான் பள்ளிக்கூடம் கட்டியிருந்தா, சிட்டாளாச்சி நினைவு உயர்ந்த பள்ளின்னு. அவர் பெரிய வள்ளலுங்க. அவர் இந்த இருக்கிற சாயாவனம் புனியலா, இந்த இயற்பய நாயனார் ஊர், இந்த சாயாவனம் கோயில் திருப்பணி பண்ணோன்னு அம்மா சொன்னாங்களாம். அதுக்காக அந்த காலத்தில் ₹1,00,000 எடுத்து வச்சாங்களாம். அவங்க தாயார் எடுத்து வச்சு மங்கிட்ட சொன்னாங்களாம், அப்போ சாயவனம் கோயிலுக்கு திருப்பணி பண்ணணும்னு நீங்கள் ஆசையாக இருக்கா, ரொம்ப சிதறம் அடைஞ்சிருக்கு, அது திருப்பணி பண்ணிங்கன்னா அவங்க பணத்தில் ₹1,00,000 கொடுத்து வச்சாகலாம். அவர் இங்கே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கிடையில் கண்ணூரில் பள்ளிக்கூடமே இல்லை. கண்ணனூரில் படித்த பிள்ளைகள்லாம் காரைக்குடிக்கு போகணும் படிக்க. அதனால் அவர் சொன்னாலாம், கோயில் எப்போ வேணாலும் திருப்பணி பண்ணலாம், பள்ளிக்கூடம் இப்போ தேவை, ரொம்ப அர்ஜென்ட் நீடு, பிள்ளைகள்லாம் காரைக்குடிக்கு போய் எத்தனை பிள்ளை படிக்கும், அதனால் நம்ம இங்கே பள்ளிக்கூடம் கட்டுவோம்னு சொன்னாராம் அவர். அப்போ எந்த பணத்தை உபயோகப்படுது, எங்கள் ஆத்தா தந்த பணம் எங்களுக்கு ₹1,00,000 தனியாக இருக்குது, அந்த பணத்தை பள்ளிக்கூடத்துக்கு கட்டுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த ₹1,00,000 எடுத்து கோயில் கட்டினாராம். கோயில் கட்டுற பணத்தை பள்ளிக்கூடம் கட்டினா. அதான் சிற்றாளாச்சி நினைவு உயர்நிலை பள்ளி. அந்த உள்ளே நுழைஞ்சாலே சிற்றாளாச்சியினுடைய சிலை இருக்கும். அது கோயில் தானே. கண்டிப்பாக. அது அதாவது இது கல்வி கோயில். அங்கே தெய்வமும் அந்த அம்மா இருக்காங்க. கட்டினா அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த காலத்தில் இந்தியாவில் சிமெண்ட் இல்லை, ஒரு தொழிலும் கிடையாது. ஆணிகள் செய்வோம், கோணிகள் செய்வோம். ஒரு கோணி சாக்கு கூட கிடையாது, ஆணி கூட கிடையாது இந்தியாவில். அதுக்கு முன்னால் நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா வீட்டிலலாம் அப்படி பலகைகளை கோர்த்து தான், உத்தரங்களை கோர்த்து தான் ஜாயின் பண்ணுவாங்க, ஆணி அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆணி வந்துச்சு பிரிட்டன்லேருந்து. எங்கே இருந்தது? லண்டன்லேருந்து. சிமெண்டே லண்டன்லேருந்து வந்துச்சு. அப்போலாம் இங்கே சாந்து அரைச்சி தான் வீடு கட்டுவோம். நம்ம வீடுகள்லாம் சாந்து அரைச்சி கட்டின வீடு. இப்போ லண்டன்லேருந்து வருமா சிமெண்ட்டு, அங்கேருந்து கப்பலில் ஏற்றி, அது கப்பலில் 15-20 நாள் பிரயாணம் பண்ணி மெட்ராஸுக்கு வந்து, மெட்ராஸ்லேருந்து ரயிலில் ஏற்றி, அது அறந்தாங்கிக்கு வந்து, அறந்தாங்கி வரைக்கும் ரயில். இப்போ அறந்தாங்கியிலேருந்து வண்டியில், பாறை வண்டியில் ஏற்றி கண்டனூரில் பள்ளிக்கூடம் கட்டுற இடத்துல கொண்டு வந்து இந்த சிமெண்ட் மூடையை போட்டுவானா. என்ன விலை தெரியுமா? ஒரு மூட்டை ₹1. சரி. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய மதிப்பு. அங்கே செஞ்சு கப்பலில் பிரயாணம் பண்ணி, ரயிலில் பிரயாணம் பண்ணி, வண்டியில் ஏற்றி இங்கே கொண்டாந்து போடுறேன். ஒரு மூட்டை ₹1 வாங்கினாலாம். அப்படி கட்டின கட்டடம் தான் முடியுது. அப்போ அந்த ₹1,00,000 அந்த பள்ளிக்கூடத்தை அந்த காலத்தை கட்டி நீங்கள் போனால் அவசியமாக பார்க்கணும் அந்த கட்டடம். அந்த காலத்தில் அருமையான கட்டடம். கருமூர்த்தி ஆராய்ச்சிட்டார். அவர் பெரிய கலைவள்ளல். அவர் நிறைய கட்டடம் கட்டியிருக்காரு. ஆனாலும் இந்த கண்டனூர் பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே சாராட்சி கலாசாலை தெற்கூரில் கட்டினார். அந்த கட்டட பாணி பார்த்துருப்போம். அது மாதிரிங்க அந்த வள்ளல் வீரபிஷ்டியார் என்னையெல்லாம் கண்டுபிடிச்சா போல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம், சாப்பாட்டுக்கே கஷ்டமான காலம். சாப்பாட்டு கஷ்டத்துக்கு பேர் தான் வறுமைன்னு பேர். தமிழில் வறுமைன்னு ஒரு சொல் இருக்குது. அதை நீங்கள் அனுபவிச்சோம். வறுமைன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பயணம்னு ஒரு புஸ்தகம், வரலாற்று இன்னொரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். அதில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். சரி. ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். அப்போ நான் அங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ரொம்ப கஷ்டம். எங்கள் தாயாருக்கு அவங்க தாயார் வீட்டு பங்காளி ஏனத்தான் நாட்டை போவேன். அவங்க மடியை திறந்து ₹100 நோட்டை எடுத்து கொடுப்பா. சரி. நான் கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்குமே, இந்தாப்பா எங்களுக்கு எங்கள் வீட்டில் 6-7 பேர் 4 மாதம் அந்த ₹100 வச்சு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட காலம். அப்படி எங்களுக்கு தான் அவர் தான் வள்ளல். எப்படி கம்பனுக்கு சடையப்போ உள்ளதோ அப்படி எனக்கு கண்டன வியானத்தின விரப்பிச்சிட்டார் வள்ளல். அவங்க தான் அங்கே இந்த பள்ளிக்கூடத்தை நடத்த என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் புள்ள போயிட்டேன். புள்ள போன ஒருபாடு அடாப்பா காலேஜில் படித்தேன். பிஏ படித்தேன். பிஏயில் அப்போ ஒரே யூனிவர்சிட்டி தான் பிஏ தமிழ்நாட்டிலேயே. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் நான் தான் நம்பர் 1 பாஸ் ஆனேன். யூனிவர்சிட்டிக்கே நம்பர் 1 பிஏயில். தமிழில் முதல் நம்பர். எனக்கு ஜியு போப் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அது யார் தெரியுமா வந்து கொடுத்தா? இந்தியாவினுடைய இராணுவ மந்திரி VK கிருஷ்ணமேனன் டெல்லியிலேருந்து வந்தார். அந்த கான்வெகேஷனில் நான் கொடுத்து வாழ்த்தினார். அழகுபட்டியார் அப்போ உயிரோடு இருந்தார். அழகுபட்டியார் நான் வாழ்த்தினார்.
அப்போ சொன்னார், நான் அவர் 2 முறை சந்திச்சிருக்கேன். ஆரம்பிச்சிட்டார். அவர் சாக கிடக்கிறாரு வேப்பேரி பங்களாவில் மெட்ராஸில். அப்போ நான் காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி ஆரேட்டர் நான் தான் யூனிவர்சிட்டி ஆரேட்டர். என்னால் ஆரேஷனுக்காக போவேன், மாநில சொற்பொழிவுக்காக. அந்த சொற்பொழிவுக்கு போகிறபோது அவரை போய் பார்த்தேன். நான் என் மனைவிமா வேப்பேரி பங்களாவில் படுத்து கிடக்கிறாரு, ரொம்ப முடியாமல் கிடக்கிறாரு, சாக போகிற காலம். அவர் சும்மா ஒரு துணி தான் போட்டிருக்கு. அவரை இப்படி தோண்ட போட்டு நான் இப்போ கையெடுத்து கும்பிட்டேன். அவரும் கையெடுத்து கும்பிட்டார். கை பாதிக்கு மேலே வரல. நான் தான் அப்புறம் யார் நிறைய மனைவின்னு, நீ என்ன பண்ணுறேன்னாரு. நம்ம காலேஜில் பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன், யூனிவர்சிட்டி ஆரேட்டராக வந்தேன், யூனிவர்சிட்டி ஆரேட்டர், இதில் வந்து நமக்கு சொற்பொழிவுக்கு வந்திருக்கேன், பரிசு பெற்றிருக்கேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பா, சொற்பொழிவுங்கிறது பெரிய கலையப்பா சொல்கிறார். அளவிட்டு சொற்பொழிவுங்கிறது பெரிய கலை, இட் இஸ் அன் அசெட்டுங்கிறார் இங்கிலீஷில். அசெட்னா சொத்துன்னு அர்த்தம். இட் இஸ் அன் அசெட், ப்ளீஸ் மெயின்டைன் இட்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை வெரி வேர்ட், இட் இஸ் அன் அசெட், ப்ளீஸ் மெயின்டைன் இட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் சாகரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் காரைக்குடிக்கு வந்தார், அலாபா காலேஜுக்கு. அவர் வந்திருக்கிறாருன்னு நாங்கள்லாம் வகுப்பு விட்டுட்டு போன வழியில் அவர் ஒரு சின்ன காட்டேஜில் படுத்திருந்தார். அவரை சுற்றி வந்தோம். என்னை பார்த்த உடனே சோமசுந்தரம் அப்படிங்க அவங்க. அப்போ தான் முதல்ல பார்த்தாரு, 3 மாதம் கழிச்சு என்னை பார்த்து சோமசுந்தரம் ஆரேட்டர் அப்படின்னாரு. ஆமாண்ணே, எனிதிங் ஃபர்தர் அப்படின்னு என்ன கேட்குறாரு, ஏதாவது மேலே அப்படின்னாரு. நான் இப்போ கவிதையெல்லாம் எழுதுகிறேன், கவியரங்கமெல்லாம் பாடுறேன். ஸோ யூ பொயட், பொயட்ரி இஸ் எ கிஃப்ட்டுங்கிறாருங்க. பொயட்ரி இஸ் எ கிஃப்ட், யூ எஸ்டாப்ளிஷ் இட் அப்படிங்கிறாரு. பொயட்ரி இஸ் எ கிஃப்ட், யூ எஸ்டாப்ளிஷ் இட் அப்படின்னு சொன்னார். அதனால் பொயட்ரிங்கிறது வரம், கவிதைங்கிறது வரம், அதை பாதுகாத்துக்க, எஸ்டாப்ளிஷ் இட் அப்படின்னு சொன்னார். அது இன்றைக்கி வரை பாதுகாத்துருக்கேன். அசெட்னு சொன்னார், பேச்சை, சொத்து, அது இன்றைக்கி வரை பாதுகாத்து, இன்னைக்கு வரைக்கும். பாருங்கள், உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணி கிடக்க முடியும், 20 நாள் தான் ஆச்சு. சரி, இருந்தாலும் பாருங்கள், இந்த பட்டினத்தார் விழாவை, கண்ணகி விழா 2லையும் சேர்ந்து கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதான் நான் இந்த பூமியை பற்றி சொல்லும்போது, இது நம்ம தாய் பூமி. எப்படி அமிர்தசரஸ் சீக்கியர்களுக்கு புனிதமோ, மெக்கா எப்படி இஸ்லாமியர்களுக்கு புனிதமோ, இந்துக்களுக்கு எப்படி காசி விஸ்வநாதர் கோயில் முக்கியமோ, அது மாதிரி நமக்கு நகரத்தார்களுக்கு இந்த காவிரி பூம்பண்ணை முக்கியம். இது ஞான பூமி அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஞான பூமியில் பிறந்ததுனால தான் பட்டினத்தார் ஞானியானார், அவருக்கு ஞானம் கிடைத்தது. கண்ணகி இங்கே பிறந்ததுனால அவளுக்கு வானம் கிடைத்ததுன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த பூமிக்கு நம்ம வர கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் எடுக்கிறதையே, இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிறீங்கள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப பக்தியாக ஆர்வமாக செய்தியை, பெரிய தொண்டு, உங்களுக்கு நல்ல தொழிலும் நடக்கும், தொண்டு நடக்கும். தொடர்ந்து நல்லா நேரம் மேலே பெரிய டிவி சேனலாக நீங்கள் வருவீங்க. ஒரு பெரிய டிவி சேனலே நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அது நானே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒரு டிவி செட்டிநாடுன்னு ஓப்பன் பண்ணுங்கள் டிவி சேனல். செட்டிநாடு ஒரு பேங்க் வரப்போகுது, செட்டிநாடுன்னு ஒரு பேங்க் வரப்போகுது. அது மாதிரி அந்த காலத்து செட்டிநாடுன்னு ஒரு பேங்க் இருந்துச்சு, அது வேறு விஷயம். செட்டிநாடுன்னு எவ்வளோ பேர் தொழில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, செட்டிநாடுன்னு சேனலை ஓப்பன் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஐயா, ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர், ஆன்மீகத்துலேயும் சரி, பொதுவிலையும் சரி. பொதுவாக வந்து இந்த மேடை பேச்சுங்கிறது ஒரு கலை, அது ஒரு டெக்னிக்கை உங்கள்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 5வது நிமிஷத்தில் மொத்த ஆடியன்ஸையும் கையில் பிடிச்சிக்கிறீங்க. ஆமாம், அது எப்படிங்கிறத வந்து வளர்கிற பேச்சாளருக்கு சொல்லிக் கொடுங்க. அதான் காந்தம். காந்தம் தொட்டோன்னு எனக்கு பிடிச்சிரும். காந்தம் இருக்குது பாருங்கள், இந்த காந்தம் நம்ம நாக்கில் இருக்குது. காந்தம் இருக்குது நாக்கில். சில பேர் கண்ணை பார்த்தா ஈர்த்துரும், அதான் கண்ணன். கண்ணன் படத்தை பாருங்கள், இந்த கண்ணு தான் முக்கியம். கண்ணன்னா கண்ணை பார்த்தாலே ஈர்த்துறேன். ராமன்னு சொன்னால் பேரை சொன்னாலே ஈர்ப்பு வரும். அதுதான் ராமாயணத்துக்கெலாம் எனக்கு கூட்டம் நிறைய வரும். 1000 பேர், 500 பேர், 600 பேர், 100 பேர் வந்து தரலாம் வந்து கேட்பாங்க. ராமாயணம் தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ராமன்கிற பேருக்கு ஈர்ப்புன்னு அர்த்தம். ராமன்னா ஈர்ப்பவன், அது பேர் ராசி, அவனுக்கு கண் ராசி. இப்போ எனக்கெல்லாம் நாக்கு ராசி. காந்தம் பேச ஆரம்பிச்சோன்னே எடுத்துருவேன். ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே ஆடியன்ஸ் மொத்த பேரையும் டோட்டலாக கவர் பண்ணிவிடுங்க. அப்படியா, அப்படி சாஞ்சிருவாங்க, அவ்வளோ பேரும் சாஞ்சிருவாங்க. அது எத்தனை மணி, 2 மணி நேரம் பேசுகிறேன். அன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே சென்னையில். வந்து ஒருத்தன் நம்ம பேச்சை கேட்க வர்றேன், அவனோட இன்னொருத்தனை கூட்டி அந்த வாப்பா ஐயா பேச்சை கேட்டு போகலாம் அப்படின்னு. அவனும் வந்தேன். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்து கேட்டுட்டு பேருக்கு போகிறேன். வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் இருக்காங்க. அப்புறம் என்னப்பா நீ போகலையான்னு கேட்குறாங்க. ஐயா பேச்சை கட்டி எங்கே போகிறது, அப்படி உட்காந்துட்டேன் அப்படின்னு எங்களை வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். அது வந்து ஈர்ப்பு. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்தே அந்த பயிற்சி பெற்றதுனால
ரொம்ப பேருடைய பேச்சு நான் கேட்டிருக்கேன். அண்ணா பேச்செல்லாம் என்னுடைய 10 வயசில் கேட்டிருக்கேன். அண்ணா பேச்சு என்னுடைய 10 வயசில் நான் நடந்து போய் சாக்கோட்டையில் போயிருந்தேன். அப்போ தான் 49. நான் 36 பிறந்தேன். 49 என்ன வயசாகுது எனக்கு, 13 வயசாகுது. அப்போ ஒரு புதுவையில் சாக்கோட்டையில் வந்து பேசுகிறாரு. ஒரு 1000 பேர் இருக்கும் இந்த மைதானத்தில். அப்போ நான் போனேன் என்னுடைய வயசில். அவருடைய பேச்சை நான் கேட்டேன். ஜீவானந்த பேச்சை பலமுறை கேட்டிருக்கேன். ஜீவானந்தமும் நானும் ரொம்ப எங்களுடைய பிரியமாக இருப்பார். ஜீவானந்தம் பேச்சை நான் கேட்டிருக்கேன். ஏராளமான தலைவர்கள் தலைமையில் கவியரங்கம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய கவிதைக்கும் என்னுடைய புஸ்தகத்துக்கும் தமிழக அரசு அவ்வளவு முதலமைச்சர்களும் பரிசு கொடுத்துருக்காங்க. காமராஜ், பக்தவச்சலம், அப்புறம் கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் VN ஜானகி, அவ்வளோ பேரும் பரிசு கொடுத்துருக்குறா. அதனால் என்னுடைய புஸ்தகங்கள் வரா 100 புஸ்தகம் எழுதியிருக்கேன். ஒரு செட்டு வாங்கினா 5000 ரூபா வரும். அது நானே பதிப்பு வச்சு என் மக வேறாள் தான் வந்திருக்கா, பொன்முடின்னு. அவள் தான் என்னுடைய மூத்த மக. அவள் வேறால பதிப்பம் வச்சு அதே 56 வருஷம் ஆச்சு. சரி, எனக்கு கல்யாணமாகி 62 63 வருஷம் ஆச்சு. எத்தனை மக்கள் செல்வங்க? எனக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன். 3 பெண்ணில் மூத்தவ பேர் பொன்முடி, அவரெல்லாம் பதிப்போம். 2வது பிள்ளை பேர் இளவேணி, அவள் மலேசியாவில் இருக்கா. 3வது பிள்ளை பேர் மங்கையர்கரசி மீனாட்சின்னு ஒரு. சரி, அவன் எனக்கு பொற்கிளி கிடச்சோன்னு பிறந்தான். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தமிழக அரசு கலைஞர் தமிழக அரசின் சார்பாக ஒரு பொற்கிளி காவிய போட்டின்னு வச்சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலவரெல்லாம் கலந்து கொள்ளலாம், அதுக்கு பொற்கிளி கொடுப்போம். தருமிக்கு பொற்கிளி கொடுத்தாலும் மதுரை. அதனால் அந்த கோயிலேயே நாங்கள் சங்கப்புலவர் முன்னிலையில் பொற்கிளி கொடுப்போம் அப்படின்னு அறிவித்தார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் அது. அதில் ஒரு 13 பேர் தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் கலந்துக்கிட்டேன். வீட்டிலேருந்து எழுதி அனுப்பலாம், 3 மாதம் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு எழுதவே நேரம் இல்லை. இப்போ நான் காரைக்குடிலேருந்து ட்விட்டர் காலேஜ் நடத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே நாளில் என்னுடைய நண்பர் சிவராமனுங்கிறவர், தலைமை ஆசிரியர், நல்ல நண்பர், அவர் தான் அண்ணன் பிள்ளைகளெல்லாம் ட்விட்டர் காலேஜ் பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு என்னை கூட்டி போய் வீட்டில் விட்டு நீங்கள் எழுதுங்கன்னாரு. சாயங்காலம் குளிச்சு போட்டு சாமி மட்டும் 6 மணிக்கு பிடிச்சேன் பேனா. விடிய காலம் 6 மணிக்கு எழுதி முடிச்சிட்டேன். ஒரு ராத்திரியில் 12 மணி நேரம். அண்ணா தான் ஒரு இரவில் எழுதினார். அது பேர் ஓர் இரவுன்னு பேர். அது மாதிரி ஒரு இரவில் எழுதுனது தான் அந்த பாண்டிமாதேவி அப்படின்னு சொல்கிற அந்த காப்பியம். அது காப்பி இலக்கணத்தோடு எழுதணும். தண்ணீர் இல்லா தலைவியாக உடையவாக இருக்கணும். மதுரையோடு தொடர்புடையது, கோயிலோடு தொடர்புடையது. இவ்வளவு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. நான் மதுரையில் மங்கையர்கரசியார் எடுத்துக்கிட்டேன். மங்கையர்கரசியார் தான் அந்த நாட்டில் சைவத்தை காத்தவர். அது ரொம்ப அழகாக எழுதினேன். அதை மூவர் தலைமையில் தான் ஒரு குழு இருந்து எனக்கு முதல் பரிசுன்னு பொற்கிளி காவிய போட்டிக்கு முதல் பரிசுன்னு பொற்கிளி கொடுக்கணுமா அறிவித்தாங்க. அதில் ஒரு பாட்டு, மங்கையர்கரசியார் அங்கையர்கண்ணியை தொழுத காதுன்னு, அந்த மீனாட்சிக்கு முன்னால் போய் மங்கையர்கரசியார் பாடுறா. நான் வசைந்த காலத்தில் தமிழை தந்து, நடையசைந்த காலத்தில் வீரம் தந்து, பாசைந்த காலத்தில் பக்தி தந்து, படையசைந்த காலத்தில் வெற்றி தந்து, காசைந்த காலத்தில் காணம் தந்து, கண்ணசைந்த காலத்தில் கருணை தந்து, கோசைந்த காலத்தில் காக்கும் தாயே, குடியசைந்த காலத்தில் காக்க வேண்டும். காரைக்கால் அம்மைக்கு காட்சி தந்தாய், கண்ணைக்கும் அன்றைக்கு மீட்சி தந்தாய், தேரைக்கும் கல்லுக்குள் உணவு தந்தாய், திருநாவுக்கரசர்க்கும் தெளிவு தந்தாய், கோரைக்கும் மறையோர்கள் வாழ்வு தந்தாய், கொடியோர்க்கும் அருஞ்சாம கானம் தந்தாய், பாறைக்கும் வாழ்வு தர முருகன் தந்தாய், பாண்டியர்கள் தமிழ் நெஞ்சில் பக்தி தந்தாய், அன்னையுடன் வீற்றிருக்கும் அப்பா உன்ற நடிகணைகள் போற்றுகிறேன். தமிழர் நாட்டில் திண்ணையெல்லாம் சைவ நெறி வளர வேண்டும், திருவெல்லாம் தமிழொலியே பரவ வேண்டும், பண்ணையிலே பயிராகும் சென்னல் கூட பரமேசா நின்புகழே பாட வேண்டும், வெண்ணையிலே நெய்யாக விளங்கும் தாயே, வெறும் திரி நான் ஒளியூட்டி விளக்கம் செய்யே அப்படின்னு இந்த பாட்டு. இதெல்லாம் ரொம்ப பாராட்டி சொன்னால் ரொம்ப அருமையாக பாடியிருக்கே. இந்த காவியம் என்ன எப்படி நம்ம கண்ணகிக்கு சிலப்பதிகாரமோ அது மாதிரி மங்கையர்கரசியாருக்கு அந்த பாண்டிமாதேவிங்கிற காப்பியம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு பெரிய காப்பியம். அதை ஹிந்தியில் பிரச்சார சபான்னு ஒன்று இருக்குது. அவங்க ஹிந்தி பரீட்சையெல்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கு இதை பாடம் வச்சுருந்தாங்க. இந்த 3 பாட்டையும் அதுக்கு பாடம் வச்சாங்க. பிஏக்கு ஹிந்தி பிரச்சார சபா வச்ச பரீட்சையில் இதை வச்சாங்க. அப்படி ஒரு நல்ல காவியம். அது ஏராளமான பேர் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு கலைஞர் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்கிழி கொடுத்தாரு இந்த சங்கப்புலவர்கள் முன்னால். அதாவது சித்திரை வீதியில் 2 வீதியையும் சேர்த்து ஆடி வீதியில் 2ஐயும் இணைச்சி ஒரு மண்டபம் போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம். அங்கே தான் இப்போ மீனாட்சி
திருக்கல்யாணம் நடக்குது. அந்த இடத்துல தான் எனக்கு பொற்கள் கொடுத்தாரு மூவ தலைமையில். பெரிய நிகழ்ச்சி அன்றைக்கி தமிழ்நாடு பூரா நம்ம பேர் இதுதான் ஒரு அரசாங்கம் கொடுத்த நோபல் ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அதுதான். அதுக்கப்புறம் நம்ம புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்களுக்கு எம்ஜிஆர் ஒரு புஸ்தகத்துக்கு பரிசு கொடுத்தாரு, பக்தவச்சலம் ஒரு புஸ்தகம் வெளியிட்டார், காமராஜர் ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். நான் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தேன். முதல் முறையாக தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு 13 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் சாமான்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் பாதையெல்லாம் நடந்து போய் அங்கங்கே 2 நாளைக்கு ஒருக்கா சமையல் பண்ணி கஞ்சியாக குடிச்சிக்கிட்டு போனோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக போய் காசிக்கு போனோம். 4 மாதம் ஆச்சு நடந்து போகிறதுக்கு. வெஸ்டர்ன் நடைபயணம். ஆமாம், வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, அதான் வீரப்பே இருந்தது. அதுக்கப்புறம் பாலைவனம் மாதிரி இருந்தது தெலுங்கானா பிரதேசம். அது வழியாக கர்னூல், கடப்பை, அனந்தபுரம் எல்லாம் பெரிய பாலைவனம். அது வழியாக நடந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 40 புண்ணிய நதிகளில் நீராடணும். மத்திய பிரதேசத்துக்கு போனோம். மத்திய பிரதேசம் பூரா காடும் மலை கொள்ள கூட்டம். அப்போ அங்கே அர்ஜுன் சின்ங்கிறவர் அங்கே சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு ஒரு தபால் போட்டேன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் உடனே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 2 கான்ஸ்டபிள் அடித்து 3 பேர் கன்னோடு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது ஒரு 20 நாள் மத்திய பிரதேசத்தில் போனோம். 20 நாள் அவங்க எங்களோடய வந்தாங்க. ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். அப்போ அவங்கெல்லாம் பெரிய பக்திமான்கள், போலீஸ்காரன் இருக்கானே பெரிய பக்திமான்கள். அங்கே தான் அப்போ தான் அந்த பூலாந்தேவியெல்லாம் இருந்த காலம். பூலாந்தேவியை பற்றி கேட்டேன். அவள் குதிரையில் ஏறி குதிரை பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குமா, அவள் 2 கைனாலும் துப்பாக்கினாலும் சொல்லுவாளாம். அவளுக்கு அவ்வளோ புகழ், அந்த அளவுக்கு. அதனால அவளால் மக்களிடத்தில் தேர்தல்னு ஜெயிக்க முடிஞ்சது. எம்பியெல்லாம் வந்தா. அப்படி ஒரு பெரிய பழக்காட்டம் இருந்துச்சு. நாங்கள் போகிறது அவங்கெல்லாம் அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனோம். அப்போ இன்னும் கொள்ளக்கூட்டம் இங்கே இருக்குது. நாங்கள் கேட்டோம் அந்த சப் இன்ஸ்பெக்டர், சம்பல் பள்ளத்தாக்கு, அதே தான் அந்த ஏரியா தான். அப்போ அவர் சொன்னார், சப் இன்ஸ்பெக்டர் கேட்டேன், இங்கே கொள்ளக்கூட்டமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியும்னாரு. அது சரி. எப்படிங்கன்னு கேட்டேன். நீங்கள் எங்களுக்கு தபால் இருக்கிய, உங்களுக்கு நாங்கள் ஐஜி மூலமாக ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. அந்த ஐஜி ஆர்டர் எடுக்கிற போதே ஒரு காப்பி எடுத்து அவருக்கு போயிருந்தேன் உள்ளேருந்து. அவன் ஆள் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கேன். எங்கள் கோட்டை லக்னோவில் கோட்டை, லக்னோவில் தான் அவங்க இருக்காங்க. கவர்மெண்ட்டே அங்கே தான் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு ஆர்டர் போடுறோம், அதான் உங்களுக்கு வருது. அது எனக்கு காரைக்குடிக்கு வந்து நான் ஹைதராபாத்துக்கு வந்துச்சு இந்த ஆர்டர். டாப் மோஸ்ட் சீக்ரெட்னு போட்டு கவர் போட்டு எனக்கு ஆர்டர் வந்துச்சுனேன். இந்த ஆர்டர் காப்பியாக அவங்களுக்கு போயிடும். அவங்களும் அவன் ஆட்களுக்கு தகவல் கொடுத்துருவேன், கொள்ள கொடுத்து போகிறேன், எல்லா கூட்டத்துக்கும் தகவல் கொடுத்துருவேன். நாங்கள் எப்படி கவர்மெண்ட்டு போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமோ அது மாதிரி அவன்கிட்ட ஆளை பாதுகாப்பு கொடுப்பேன். உங்களுக்கு தெரியாது, பின்னாலே எங்கேயாவது அவங்க பாதுகாப்புக்கு வருவாங்க. அவங்க ஆள் யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க, உங்கள் பார்டர்லேயே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல இந்துக்கள், நல்ல பக்தி உள்ளவர்கள். நீங்கள் பக்திக்கு நடந்து வர்றீங்க ராமேஸ்வரத்தில் காசிக்கு, உங்களை வந்து கும்பிடுவான்னு சொன்னார் அவர். நீங்கள் உங்களை கும்பிடுவாங்க பாதையில், அவன் தான் கொள்ள கூட்டம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை கும்பிடுவேன், உங்களை ஊதி வாங்குவேன், அவ்வளோ பக்திமான்கள் அப்படின்னாரு. அப்படி கூட்டிகிட்டு போனாருங்க. நாங்கள் ஒரு ஸ்டேஷன், ஒரு ரீவான ஒரு சமஸ்தானம் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்கிறேன். இதெல்லாம் என்னுடைய ராமேஸ்வரம் காசி நடைப்பயணங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கேன். ரீவான ஒரு சமஸ்தானம், இந்தியாவில் இருக்க 656 சமஸ்தானத்தில் அது ஒரு சமஸ்தானம். அந்த காலத்தில் அதெல்லாம் இந்தியாவோட இணைச்சார் படையர். அங்கே அந்த ஊருக்கு தலைநகரத்துக்கு பேரே ரீவானுங்க, அந்த சமஸ்தானத்துடைய தலைநகர். அங்கே ஒரு பெரிய சத்திரம் கட்டியிருக்கார் அந்த ராஜா, பெரிய அரண்மனை. அவர் ஒரு எம்பியாக இருக்கார். ராமநாஞ்சியார் சொன்னார், நாங்கள் நடந்து வரும்போது எங்களை எம்பியாக இருந்தவர் அவர் சொன்னார், கரூர் எம்பியாக இருந்தார். எங்களை காண்டத்தில் வரவேற்று உபச்சாரம் பண்ணி அவர் சொன்னார், சோமசுந்தரம், நீங்கள் ரீவா காடெல்லாம் பெரிய காடு, அதுக்குள்ள புலியெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வெள்ளைப்புலி இருந்துச்சு. இப்போ இருக்க ஜமீன்தார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இந்த சமஸ்தானாதிபதி, அவர் என்னோட எம்பியாக இருக்கார், நீங்கள் அவரெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னார். அங்கே புலி இருக்குது, ஜாக்கிரதையாக போங்கனாரு. புலியினோடனே என்னோட வந்தவனுக்குலாம் ரொம்ப பயமாக போச்சு, ஏன்னா புலிங்கிறாருன்னு. ஆனால் நாங்கள் ரீவாவுக்குள்ளே போனோம். அங்கே போலீஸ் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு கொண்டு ஒப்படைப்பேன் எங்களை. ஒரு ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் எங்களை ஒப்படைச்சிட்டு அவன் போகணும். அப்போ அந்த ரீவா ஸ்டேஷனில் இங்கே எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டேஷன் கேட்டேன். 40 பேர்னு சொன்னார். டிஐஜியே வந்திருந்தார் எங்களை வரவேற்க. அவங்களாம் பூஸ்டர்லாம் கழிச்சு வெளியில் போட்டுவிட்டு அப்படி ஸ்டேஷனை பூரா கழுவி விட்ருக்காங்க. என்னையா கழுவி விட்டுருக்கேன்னு கேட்டேன். உங்கள் பாதமெல்லாம் புனித பாதம் இல்லையா சொல்கிறார். உங்கள் பாதம் ராமேஸ்வரத்துலேருந்து வருதுயா, முதல் முறையாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு எங்கள் காலில் விழுந்து டிஐஜிலேருந்து 50 பேரும் விழுந்து கும்பிட்டாங்க. அப்போ நன்கொடை தரவான்னு கேட்டார். கொடுங்கன்னு சொன்னேன். ஆளுக்கு 2 ரூபா கொடுத்தாரு. அப்போலாம் 2 ரூபா பெரிய பெரிய தொகை, ரொம்ப பெரிய தொகை. அது எந்த வருஷங்க? அது ரீவா 1983. 83. பெரிய ரீவாவில்
40 போலீஸ்காரன் கொடுக்குறேன். டிஐஜி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் எஸ்பி கொடுக்குறாரு, ஐஜி அது கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு, சூப்பரண்ட் கொடுக்குறேன். 50 பேர் போலீஸ்காரன் கூட கொடுத்தேன். நாங்கள் உட்காந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் 2 ரூபாய்க்கு ரசீது போட்டு கொடுக்குறோம். அதுக்கு நேராக எய்த்தாப்பில் ஜெயில். அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு 4 பேர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், திருடங்க. அந்த கம்பி வழியாக எங்களை பார்க்குறான். இவங்களாம் 2 ரூபா கொடுத்தோடனே அவன் அங்கேருந்து ஒருத்தன் என்னை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு 2 ரூபாயை நீட்டி வாங்கிக்கங்கிறேன். 2 ரூபா நீட்டி வாங்கிக்கங்கிறேன். நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், டிஐஜிட்ட, ஏன் சார் நாங்கள் வாங்கலாமா, அவங்கள எப்படி பக்தியோடு கொடுக்குறானே அப்படின்னு. நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் ரூபாயை வச்சுக்கப்படாது இவங்க உள்ளே. ஆனால் எங்களுக்கு தெரியும் அவன் ரூபா வச்சுருக்கேன் பாருங்கள், எங்களுக்கு தெரியவே உங்களுக்கு எடுத்து நீட்டுறேன். அவனுடைய பக்தியை பற்றியலாம், அதை நம்ம மதிக்கணும். ஆனால் நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் ரசீது போடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் கேட்டேன், அவன் என்ன பண்ணுறான், ரூபாயை கொடுத்துட்டு விபூதி ஊசி விடுங்கிறேன். அப்புறம் உடனே விபூதி எடுத்து அவனுக்கு அங்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லோரும் வந்து கம்பி வழியாக ஊதி பூசினேன். என்ன பக்தி பற்றில. அதைத்தான் ஒரு 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 ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன, போஸ்ட் மாஸ்டர் சொன்னார், அங்கே நாங்கள் அரைவிடு சேவ்னு ஒரு தந்தி விடுக்க போனேன், அந்த ஒர்க் பண்ணலை. அதை படித்து பார்த்துட்டு போஸ்ட் மாஸ்டர் கேட்டார், என்ன சார் அரைவிடு சேவ்னு சொல்கிறிய, நீங்கள்லாம் யாருன்னு கேட்டார். நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு பாத யாத்திரை போயிட்டு உடனே ஓடி வந்து அவர் டீம் 5-6 பேர் இருந்தாங்க. எல்லோரும் ஓடி வந்து பாதத்தில் முட்டு ஒரு 10 தடவை முட்டுவாங்க. முட்டி ராம் 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 சீதாராம், இதான் அவங்களுடைய முழக்கமே தான். இப்போ நான் விபூதி ஊசிவிட்டேன். அப்போ சொன்னார், சார் நீங்கள் இங்கே மத்திய பிரதேசத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான பிரதேசம் மத்திய பிரதேசம், காடு, புலி, கொள்ளை கூட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு வந்தோம். ஆனால் அர்ஜுன் சிங்கும் உங்கள் ஐஜியும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, போலீஸ்காரங்க வர்றாங்க, அதனால் நாங்கள் பாதுகாப்பாக வரோம். அதான் சொன்னேன், உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் சொல்கிறேன், நீங்கள் நடந்து போறிய உங்களை விழுந்து கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொன்னார். அவர் பீப்புள் ஆர் வெரி புவர் பட் தே ஆர் வெரி பயஸ்ன்னு சொன்னார். அவர் பீப்புள் ஆர் வெரி புவர் பட் வெரி பயஸ்ன்னு சொன்னார். ரொம்ப பக்திமான்கள் அப்படி சொன்னார். அப்புறம் இந்த ஐஜி என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு கோயில் கட்டியிருக்கேன் வாங்கினார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கோயில் போனால் ஒரு 6 அடி 7 அடி உயரம் இருக்குங்க. அப்படியே சிவலிங்கம், அந்த கோயிலே சிவலிங்கமாக இருக்குது. நல்லா ஊதி ஊசி புட்டு வச்சு இருக்குது. அவர் சொன்னார், இந்த கோயில் எப்படி இருக்குனாரு. சார் நாங்கள் காசி சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்குண்ணே, இன்னொரு ஆச்சரியம் இருக்குது சார் இதுக்குள்ள விசேஷம் அப்படின்னாரு. என்னென்னு, அந்த விபூதி ஊசி இருப்பாருங்க, அந்த விபூதி பட்டையை மட்டும் திறந்தார், உள்ளே ஒரு சிவலிங்கம் விளக்கறிஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே ஒரு சிவலிங்கம் விளக்கறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கும்பிட்டோம். நாங்கள் காசிக்கே போயிட்டு வந்தோம், சந்தோஷத்தை அடைஞ்சோம் அப்படின்னு. அது வந்து ரீவான்னு பேர், அந்த ஸ்டேஷனுக்கு பேர். ரொம்ப உபச்சாரம் பண்ண. அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளாங்களை வந்து குடுமிக்கிட்டு காலை விழுந்து கும்பிட்டு ஊதி வாங்குறாங்க. அப்புறம் எங்கள் பையங்க கொஞ்சம் சாமான் வாங்கணும்னு கடைக்கு போகிறாங்க. ஒரு கடைக்காரன் காசு வாங்க மாட்டாங்க. உங்கள் பாதம் எங்கள் ஊரை புனிதப்படுத்திருச்சு. நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வரோன்னு எவ்வளோ தவம் கிடக்கும். நம்ம மக்களுக்கு ராமேஸ்வரத்தினுடைய பெருமை தெரியல. அங்கே தான் சொல்லுவாங்க, ராம் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம். என்ன பக்திங்க. அந்த ஓட்டு தாங்க இப்போ மோடி விழுந்திருக்கு. அந்த ஓட்டு தான் மோடி விழுந்திருக்கு. இங்கே இருக்க உட்காந்துக்கிட்டு அவர் ஜெயிக்க மாட்டார் அதுன்னு ஆள் கொண்டு சொல்லியிருந்தேன். நான் அப்பவே சொல்லிட்டேன், போன எலெக்ஷன்லேயே சொன்னேன் அவர் ஜெயிப்பார்னு சொன்னேன். போன எலெக்ஷன்லேயே சொன்னேன். உங்களுக்கு தெரியாது, அவர் ராம் ராம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பூரா 50 பேர் ராம் ராம்ங்கிறேன், இங்கே இருக்க அவன் ராமர் இல்லைன்னு இருக்கேன். தமிழ்நாட்டை பற்றி அவனுக்கு ஒன்றும் கவலையே இல்லைங்க. தமிழ்நாட்டை பற்றி என்னங்க ஒரு மாகாணம், இப்போ காஷ்மீர் என்னாச்சு பற்றியெல்லாம் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. அது வந்து ஸ்ட்ரீம் லைனில் சேரணும். அப்படியே ராம் ராம்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த ஜனங்கள் பூரா ஓட்டு போட்டுச்சு. ஒன்றும் அசைக்க முடியாது அப்படி. ஏன்னா ராமுக்கு அவ்வளோ ராம் ராம் தாங்க சொல்லணும்.